என்னது 12 lakhs வரைக்குமே டாக்ஸ் இல்லையா? ஜீரோ டாக்ஸா? 12.75 வரைக்குமே இல்லையா? சரி 12.75 வரைக்கும் மார்ஜினல் ரிலீஃப் பேஸ் பண்ணி நம்ம டாக்ஸ் கம்மியா கேட்கலாமா? அச்சோ கன்ஃபியூஸே ஆகுது நமக்கு. இதில் ஓல்ட் ரெக்மிக்கும் நியூ ரெக்மிக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ போன வருஷம் இந்த நியூக்கும் இந்த வருஷம் இந்த நியூக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ ஓல்ட் ரெக்மி சூஸ் பண்ணலாமா நியூ ரெக்மி சூஸ் பண்ணலாமா? இதில் செஸ் சொல்கிறாங்க, ரிபேட்டு சொல்கிறாங்க, சர்சார்ஜ் சொல்கிறாங்க, 50 லட்சத்துக்கு மேலே இருந்தால் சர்சார்ஜ் கால்குலேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அச்சோ நமக்கு பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ என்னதான் எப்படி தான் இன்கம் டேக்ஸை கால்குலேட் பண்ணலாம்? ஸோ நம்ம அமௌண்ட்டுங்க, ஈவன் 1 ரூபினாலும் 1 ரூபி நம்ம அமௌண்ட்டை எப்படி நம்ம சேவ் பண்ணலாம்? இன்கம் டேக்ஸ் பிடிக்கிறதுலேருந்து என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்? ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். உங்கள் வேலை என்ன அப்படின்னா ஸ்கிப் மட்டும் பண்ணாதீங்க. வீடியோவை லைட்டாக ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ். ஸோ டேக்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து டேக்ஸாக நம்ம கட்டுறோம். ஸோ அதை வந்து அவங்க பப்ளிக் சர்வீசஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இன்கம் வந்து வாங்கலாம். ஸோ அதனால் அது ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் நம்ம டேக்ஸை வந்து நம்ம டிசைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த ஒரு ஸ்ட்ரக்சராக வச்சுருக்காங்க. அதுதான் வந்து நியூ ரெக்மி, ஓல்ட் ரெக்மி. ஸோ ஓல்ட் ரெக்மி, நியூ ரெக்மி கீழே வந்து ஏகப்பட்ட டேக்ஸ் ஸ்லாப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஓல்ட் ரெக்மிக்கும் நியூ ரெக்மிக்கு என்ன வித்தியாசம்னா, ரெண்டு கடையில் இந்த டேக்ஸ் ரேட் வந்து ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் இருக்கும். ஓல்ட் ரெக்மியில் ரொம்ப அதிகமாக இருக்கும், நியூ ரெக்மியில் கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி ஓல்ட் ரெக்மியில் நம்ம டிடக்ஷன்ஸ், எக்ஸம்ஷன்ஸை நம்ம வந்து அப்ளை பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். பட் நியூ ரெக்மியில் கிளைம் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கு அவங்களோட இன்கம் பொறுத்து அவங்க தான் முடிவு பண்ணி ஆகணும் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் டிடக்ஷன்ஸ். நம்ம இந்த செக்ஷன் 80C 80D கடையில் வந்து நமக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பென்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போடுறோம், அதாவது HRA இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, மெடிக்கல் இன்சூரன்ஸ், அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிடக்ஷன்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ். இது கவர்மெண்ட்டோட டிடக்ஷன்ஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்கு 50,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்குது. நம்ம டேக்ஸில் நம்ம மொத்த இன்கம்லேருந்து அவங்க டெபிட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அதை 75,000 மாற்றிருக்காங்க. ஸோ எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸப்ஷன் நான் சொன்னேன், ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ், லீவ் அலோவன்ஸ், இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரிபேட். ரிபேட் அப்படின்னா என்னன்னா, ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்கும் அவங்க இந்த ரிபேட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வரைக்கும் நமக்கு வந்துச்சு சேலரி அப்படின்னா அதில் வந்து நம்ம அது டிஸ்கவுண்ட் ஆகி அந்த அமௌண்ட்டை வந்து கழிச்சிருவாங்க. ஸோ அதுதான் வந்து ரிபேட். ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்ஜினல் ரிலீஃப். ஸோ ரிபேட் அந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ 12 lakhs வரைக்குமே ரிபேட் வந்து இப்போ யூஸ் பண்ணலாம் நியூ டேக்ஸ் ரெஜிமில். ஸோ 12 lakhsக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 12.75 வரைக்குமே வந்து இந்த மார்ஜினல் ரிலீஃப் மூலிமா நம்ம வந்து நம்மளோட டேக்ஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன இது தெளிவாக வந்து ரிபேட்னா என்ன, மார்ஜினல் ரிலீஃப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கிளைம்ஸ் இன் ஓல்ட் ரெஜிமி. ஸோ நம்ம ஏதோ 80C 80D HRA இதெல்லாம் நம்ம கிளைம் பண்ணுறோம்ல. ஸோ அதுதான் வந்து இந்த கிளைம்ஸ். நெக்ஸ்ட் சர்சார்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் இருக்கார் அப்படின்னா ஒரு 50 lakhsக்கு கீழே வாங்கிட்டாருன்னா சேலரி பிரச்சனை கிடையாது. ஸோ 50 lakhsக்கு மேலே கரண்ட் இந்த டேக்ஸ் ரெஜிமியில் பொறுத்த வரைக்குமே 50 lakhsக்கு மேலே யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவோம்ல. ஸோ அதில் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி லாஸ்ட்டில் 2 டேக்ஸை ஆட் பண்ணி தான் வந்து சர்சார்ஜோட மொத்த டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இதுவுமே நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன், கடைசி இந்த வீடியோவில் இருக்கும், நீங்கள் பாருங்கள். நீங்கள் 50 lakhs 60 lakhs வாங்குற மாதிரி இருந்தால் இந்த சர்சார்ஜ் யூஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட் வந்து செஸ். ஸோ செஸ் அப்படின்னா எப்பவுமே வந்து இது வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் கால்குலேட் பண்ணுவாங்க. நம்ம கால்குலேட் பண்ண டோட்டல் இன்கம் டேக்ஸ் அமௌண்ட்லேருந்து இது 4% வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதையும் நம்ம டோட்டலாக ஆட் பண்ணி தான் நம்ம இன்கம் டேக்ஸ் கேட்ட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பட்ஜெட்டோட கீ ஹைலைட்ஸ் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க 12.75 lakhs வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டேக்ஸ் வந்து கட்டணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு நிறையா பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கேபெக்ஸ் க்ரோத்துக்கு, ஸோ க்ரீன் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜிக்கு, பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் ரிஃபார்ம்ஸுமே ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டிடக்ஷன்ஸ் அண்ட் ரிபேட். ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஓல்ட் ரெஜிமை பொறுத்த வரைக்கும் 50,000 வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனாக வச்சிருக்காங்க. இது கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நியூ ரெஜிமியில் 25-26 75,000, நியூ ரெஜிமியில் 24-25 50,000 வச்சிருக்காங்க. ஸோ 25,000 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜுங்க. நெக்ஸ்ட் ரிபேட். ஸோ ரிபேட் பொறுத்த வரைக்கும் நியூ ரெஜிமியில் 25-26 12 lakhs வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 60,000 வரைக்கும் நமக்கு ரிபேட்டோட அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 24-25 வந்து 7 lakhs வரைக்கும் தான் இருந்தது. அப்போ ஒரு அமௌண்ட் வந்து வெறும் 25,000 தான். எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள்.
நெக்ஸ்ட் எப்படி வந்து ஒரு இன்கம் டேக்ஸை கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான இந்த சில விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சே தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் கிராஸ் சேலரி. ஸோ கிராஸ் சேலரினா நமக்கு சேலரி ஸ்லிப் தெரியும், பேசிக் சேலரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை தான் வந்து உங்கள் கிராஸ் சேலரி. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டிடக்ஷன்ஸ் அண்ட் கிளைம்ஸ் இருக்கா. ஸோ ஏடிசி, ஏடிடி, ஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம மேனுவலாக சூஸ் பண்ணுறது. ஸோ கவர்மெண்ட் மூலிமா வருது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஸோ இப்போ வந்து 75,000 மாற்றிருக்காங்க. ஸோ அதுதான் டிடக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் இன்கம். ஸோ இந்த இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இன்கம் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் சேலரி எவ்வளவோ அது கூட நம்ம டிடக்ஷன்ஸ் ஏதோ மேனுவலாக கிளைம் பண்ணியிருக்கோமா. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து அவங்க 75,000 வாங்குறாங்கன்னா 75,000 மைனஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கிளைம்ஸ். ஸோ இந்த கிளைம்ஸையும் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டோட்டலாக வரக்கூடிய இன்கம். ஸோ இந்த இன்கமுக்கு தான் நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ண போறீங்க. ஸோ இது கூட நீங்கள் ஏதோ கேபிட்டல்ஸ் அதாவது வேறு ஏதோ வருமானம் இருந்துச்சுன்னா அது இது கூட ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுதான் வந்து மொத்த இன்கம் கால்குலேட் பண்ணக்கூடிய விதம். ஸோ டேக்ஸ் எப்படின்னா இப்போ நீங்கள் 5 lakhs per annum வாங்குறீங்க அப்படின்னா ஓல்டு டேக்ஸா நியூ டேக்ஸான்னு பார்த்துட்டு ஸோ ஒவ்வொரு வேல்யூக்கும் 0 to 3, 3 to 5 அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் அப்ளை பண்ணி கடைசியில் ஆட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அது எவ்வளோ மொத்தமாக வருதோ அதுதான் டேக்ஸு. ஸோ அதுதான் கால்குலேட்டட் டேக்ஸு. நெக்ஸ்ட் ரிபேட். முன்னாடி சொன்ன மாதிரி ரிபேட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த இதில் நியூ ரெஜிமியில் 12 lakhs per annum 25-26 சைக்கிளில் 60,000 வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் 12 lakhs per annum நீங்கள் டேக்ஸ் கால்குலேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய இன்கம் டேக்ஸ் அமௌண்ட் வந்து 60,000 தான். ஸோ ரிபேட் இருக்கிறதுனால 60,000 - 60,000 பண்ணிங்கன்னா 0 rupees. ஸோ நீங்கள் அந்த இடத்துல அமௌண்ட் வந்து கட்டணும்னு அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட்டு பழைய நியூ ரெகிமி 24-25 வந்து 7 lakhs per annum வரைக்கும் தான் இருந்துச்சு. ஸோ அப்போ 25,000 வரைக்கும் தான் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ரொம்ப பெரிய அளவில் உயர்த்திருக்காங்க. ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ் இந்த ரிபேட் கான்செப்ட். நெக்ஸ்ட் மார்ஜினல் ரிலீஃப். ஸோ இப்போ நீங்கள் இந்த 12 lakhs வரைக்கும் தானே இருக்கீங்க. இப்போ நீங்கள் 12.5, 12.75 அந்த மாதிரி சேலரி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 12.75 வரைக்கும் இந்த மார்ஜின் ரிலீஃப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 12.75 வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த 12.75க்கு ஒரு டேக்ஸ் வரும். ஸோ அந்த டேக்ஸ் வந்து நீங்கள் கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஸோ 12 lakhsலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 75,000 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அந்த 75,000க்கு நீங்கள் டேக்ஸ் கட்டினா போதும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பெரிய அளவில் டேக்ஸை வந்து குறைச்சி கொடுத்துரும் இந்த மார்ஜினல் ரிலீஃப். நெக்ஸ்ட் செஸ். நான் சொன்ன மாதிரி ஒரு 4%. ஸோ இதில் நம்ம டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறோம்ல. ஸோ இதுலேருந்து ஒரு 4% வந்து செஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் சர்சார்ஜ் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒருத்தர் வந்து இப்போ கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணது வந்து 50 lakhs வரைக்கும் ஃப்ரீ. 50 lakhsக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து 15% மாதிரி அந்த மாதிரி கட்டணும். ஸோ இப்போ ஒரு டேக்ஸில் வருமா, ஒருத்தர் வந்து 55 lakhsன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த கால்குலேட்டட் டேக்ஸ் இருக்குமா, அந்த கால்குலேட்டட் டேக்ஸ்ல இருந்து நீங்க டேக்ஸ் பெர்சன்டேஜ் வந்து எடுக்கணும். ஒரு 15%, 10% கவர்மெண்டோட அந்த ஸ்லாப்பை பார்த்துட்டு அதுக்கு நீங்க தனியா இன்னொரு டேக்ஸ் போட்டு ஸோ அந்த 2 டேக்ஸையும் நீங்க ஆட் பண்ணாதான் ஃபைனல் டேக்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா. ஸோ இப்போ தான் வந்து இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ ஃபைனலாக இன்கம் டேக்ஸ்னா அந்த ஃபைனல் டேக்ஸ் எப்படி அப்படின்னா நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் கால்குலேட் பண்ணிருக்கீங்களோ அந்த டேக்ஸும், செஸ் இருந்ததா செஸ்ஸோடதோ, சர்சார்ஜ் இருந்தால் சர்சார்ஜும், இந்த மூணுமே ஆட் பண்ணிங்கன்னா வரக்கூடியதான் ஃபைனல் டேக்ஸ். ஸோ மார்ஜினல் ரிலீஃப் இருந்தது தான் அந்த மார்ஜினல் ரிலீஃப் தான் அதுக்கான இது, வேற ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இதான் வந்து அந்த ஓல்டு ரெகிமியோட ஸ்லாபோட ரேட்ஸு. நெக்ஸ்ட் நியூ டேக்ஸ் ரெகிமியோட ஸ்லாபோட ரேட்ஸ் வந்து இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் நியூ இன்கம் டேக்ஸில் வந்து நியூ ரெகிமியில் வந்து 24-25ம் 25-26 கடையில் வித்தியாசங்கள் பாருங்க. இப்போ 24-25ல 3 lakhs வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து டேக்ஸ் இல்லை. இங்கே 4 lakhs வரைக்குமே இருக்கு டேக்ஸ் இல்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் தானே. ஆனால் இங்கே பாருங்க அப்படியே லைனாக வரும்போது இங்கே 15 lakhsக்கு மேலே போனீங்கனாலே 30%. ஆனால் இங்கே 24 lakhsக்கு மேலே போனால் தான் 30%. எவ்வளோ பெரிய ஒரு அட்வான்டேஜான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் சர்சார்ஜோட ரேட்ஸ் நான் சொன்னேன்ல 50 lakhs வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. 50 lakhsக்கு மேலே நீங்கள் சேலரி வாங்குற மாதிரி இருந்தால் 10% டேக்ஸ் எவ்வளோ கால்குலேட் பண்ணுறீங்களோ ஸோ அதுலேருந்து 10% வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ஸுக்கு வந்து 4% வந்து நம்ம கால்குலேட்டட் டேக்ஸ் இருந்து கனெக்ட் பண்ணி இதுக்கு நம்ம எப்பவுமே கட்டணும். ஸோ இதுவும் வந்து நம்ம டேக்ஸோட கன்சிடர் ஆகும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் இன்கம் டேக்ஸ். இதில் என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம்னு இதில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது பேசிக்காக இது நீங்கள் பார்த்தீங்க எல்லாத்துக்குமே கன்ஃபியூஸ் ஆகுது. 12 lakhs வந்து டேக்ஸ் இல்லையா, 12.75 lakhsக்கு டேக்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. ஸோ அதனால தான் நான் 12 lakhs கிராஸ் சேலரிக்கும் 12.75 lakhs கிராஸ் சேலரிக்கும் ஸோ நியூ ரெகிமிக்கும் இந்த 2 நியூ ரெகிமிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா இன்கம் 12 lakhs வாங்கினாலே எப்படி இருக்கும், நியூ ரெகிமி 24-25, 25-26ல எப்படி இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி அது வந்து நம்ம ஓல்ட் ரெகிமியில் எப்படி இருக்கும், ஸோ மார்ஜின் ரிலீஃப் எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் 15 lakhs per annumல வந்து ஒருத்தர் நியூ ரெகிமி சூஸ் பண்ணியிருந்தாருன்னா ஸோ அவரோட சேலரி எப்படி இருக்கும். அது வந்து 15 lakhsல ஒரு ஓல்ட் ரெகிமி சூஸ் பண்ணி
கிளைம்ஸே பண்ணாமல் இருந்தால் அவரோட இன்கம் எப்படி இருக்கும், அதே வந்து கம்மியான கிளைம்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அதிகமான கிளைம்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ சர்சார்ஜ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 12 lakhs கிராஸ் சேலரி 25-26 சைக்கிள் நியூ ரெஜிமிலும் 24-25 சைக்கிள் நியூ ரெஜிமிலும் நம்ம பார்க்கலாம். ஸோ கிராஸ் சேலரி 12 lakhs இருக்கா ரெண்டுலையுமே. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து 75,000, இதில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து 50,000. ஸோ நீங்கள் டிடெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 11,25,000 கிடைக்குதா, இங்கே 11,50,000 கிடைக்குதா. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து இப்போ டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்லாப் யூஸ் பண்ணி இது ஒன்றுக்கு மட்டும் இது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ 0 to 4 lakhs வந்து டேக்ஸ் கிடையாது. ஸோ 4 to 8 lakhs இதில் எவ்வளோ லேக்ஸ் இருக்குது, 4 to 8ல 4 lakhs இருக்குது, 5%. ஸோ 5% ஆஃப் 4 lakhs எவ்வளோ, 20,000. நெக்ஸ்ட் 8 to 12. ஸோ இதில் எவ்வளோ இருக்குது, 4 lakhs இருக்குது. ஆனால் நமக்கு இங்கே எவ்வளோ யூஸ் ஆகுது, 11,25,000 தான் யூஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இப்போ நீங்கள் 3,25,000 தான் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். அந்த 3,25,000க்கு 10% எவ்வளோ, ஸோ 32,500. ஸோ அந்த 32,500 தான் இதோட பர்சன்டேஜோட ரேட். ஸோ நீங்கள் இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 52,500 வரும். ஸோ இதுதான் கால்குலேட்டட் டேக்ஸ். ஸோ இதுக்கு நீங்கள் 4% அப்ளை பண்ணிங்கன்னா 2,100. கவர்மெண்டோட ரூல்ஸ் படியா நியூ டேக்ஸ் ரெஜிமி 25-26ல நீங்கள் வந்து 12 lakhs கீழே இருந்தீங்கன்னா கட்டணும் அவசியமே கிடையாது. 12 lakhs வரைக்கும் ஃப்ரீ. ஸோ ஏன்னா ரிபேட் வந்து இங்கே யூஸ் ஆகுது, 60,000 ரிபேட் கொடுக்குறாங்க, ரிபேட்டுக்கு கீழே தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு கிராஸ் சேலரி 12 lakhs வாங்கிட்டு டோட்டல் இன்கம் 11,25,000 தான் நீங்கள் கட்டணும்னு அவசியமே கிடையாது. இதே வந்து நீங்கள் நியூ ரெஜிமி இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய 24-25 சைக்கிளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த டேக்ஸ்லாம் கால்குலேட் பண்ணுங்கள், 72,500 கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் 7 lakhs வரைக்கும் தான் ரிபேட் வந்து யூஸ் பண்ண முடியும். இது தாண்டிடுச்சு. ஸோ தாண்டினாலும் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து இங்கே செஸ் இருக்குது 4%, அதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா 2,900. ஸோ இது 2,900 இந்த 72,500 ஆட் பண்ணி பாருங்கள், 75,400. நீங்கள் மொத்தமாக கட்டக்கூடிய அமௌண்ட் வந்து இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் டேக்ஸாக கட்டணும். ஸோ எவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்கள் ரெண்டுக்குமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12.75 lakhs வந்து நீங்கள் கிராஸ் சேலரியாக வாங்குறீங்க. ஸோ அப்போ வந்து நியூ ரெஜிமி 25-26ல எப்படி இருக்குது, நியூ ரெஜிமி 24-25ல எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ 12,75,000 கிராஸ் சேலரியாக இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75 போயிடும், இதில் 50 போயிடும். ஸோ மொத்தமாக இன்கம் வந்து 12 lakh. ஸோ இதில் வந்து 12,25,000. ஸோ இதுக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணுங்கள், 60,000 வரும். ஸோ ரிபேட் 60,000 இருக்குது. ஸோ ஃபைனல் டேக்ஸ் வந்து ரிபேட் கூட இந்த மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 0 rupees. ஸோ நீங்கள் டேக்ஸ் கட்டணும்னு அவசியமே கிடையாது. இங்கே செஸ் அப்ளிகபிள் ஆகாது, ஏன்னா டேக்ஸ் இங்கே இல்லை. இதே நீங்கள் நியூ ரெஜிமியில் 12.75 lakhs நீங்கள் கிராஸ் சேலரியாக வாங்கிட்டு இருந்தீங்கன்னா ஸோ 12.25க்கு நீங்கள் டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல 85,000 rupees வருது. ஸோ அந்த இதில் ரிபேட் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இதுக்கு நீங்கள் 4% செஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 3,400. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 88,400 rupees நீங்கள் கட்டணும். ஸோ எவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசம் பாருங்கள், எவ்வளோ அமௌண்ட் நம்ம சேவ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இன்கம் வந்து 12 lakh. மொத்தமாகவே நீங்கள் 12 lakh இன்கம்மாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கிராஸ் சேலரி வந்து 12,75,000 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்கள் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து 75,000. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரெஜிமி 24-25ல 12 lakhs வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட இது பார்த்தீங்கன்னா 50,000. ஸோ இங்கே 12 lakhs கால்குலேட் பண்ணுறீங்க, இங்கே 12 lakhs கால்குலேட் பண்ணுறீங்க. ஸோ இங்கே 60,000 வருது டேக்ஸ் கால்குலேஷன், இங்கே 80,000 வருது. ஸோ இதுக்கு ரிபேட் கூட அப்படியே மைனஸ் ஆனால் 0. இங்கே டேக்ஸ் கட்டணும்னு அவசியம் இல்லை நியூ 25-26ல. 24-25ல இங்கே 7 lakh வரைக்கும் தான். ஸோ அதுக்கு மேலே தாண்டிடுச்சு. ஸோ இங்கே 80,000 இருக்குது. ஸோ 80,000க்கு 4% போட்டிங்கன்னா 3,200. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணுறீங்க, 83,200 rupees வருது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்கம் மட்டும் 12 lakhs வாங்கினீங்கன்னா இவ்வளோ கட்டணும், இங்கே கட்டணும்னு அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட் மார்ஜினல் ரிலீஃப். நான் சொன்னல மார்ஜினல் ரிலீஃப் ஒன்று இருக்குன்னு. இது வந்து 12.75 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் எடுத்துக்கூடிய எக்ஸாம்பிள் வந்து 12,10,000. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 61,500 rupees வருது. ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் நம்மளோட டேக்ஸை வந்து போர்டனை குறைக்கணும்னு சொல்லிட்டு மார்ஜின் ரிலீஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க 12.75 வரைக்கும். ஸோ இந்த இது நீங்கள் 61,500 நீங்கள் கட்டாமல் ஸோ இதுக்கு எவ்வளோ இந்த 12 lakhலேருந்து எவ்வளோ ஆயிருக்கு, 10,000 தான் இருக்குது. ஸோ அந்த 10,000 மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டினா போதும். ஸோ இதுதான் வந்து இந்த மார்ஜின் ரிலீஃப். இது 12.75 lakhs வரைக்கும் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஒரு கிராஸ் சேலரி வந்து 12.75 lakhs பெற நம்ம நியூ ரெஜிமிக்கும் ஓல்டு ரெஜிமிக்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ நியூ ரெஜிமி வந்து 25-26 சைக்கிள். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 lakh, அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கால்குலேட் பண்ணால் 60,000, ரிபேட் கூட மைனஸ் பண்ணால் 0, டேக்ஸ் கிடையாது. ஸோ இங்கே ஓல்டு ரெஜிமியில் பாருங்கள் 12,50,000. ஸோ அதுக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணிங்கன்னா 1,87,500 வரும். ஸோ இந்த இடத்துல அதுக்கு நீங்கள் ஒரு 4% செஸ் அப்ளை பண்ணிங்கன்னா 7,480. இந்த ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 1,94,980 rupees வருதுங்க. எவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசம்னு பாருங்க இந்த ரெண்டுக்குமே, நியூ ரெஜிமிக்கும் ஓல்டு ரெஜிமிக்கும். ஸோ இதுதான் நியூ ரெஜிமியோட மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ்.
ஸோ நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 15 lakhs per annum ஒருத்தர் வாங்குறாரு. ஸோ நியூ ரெகிமியில் நம்ம பார்ப்போம். ஸோ ஓல்டு ரெகிமியில் வந்து நோ கிளைம்ஸ், இது ரெண்டுக்குமே கம்பேரிசன் தான். அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நோ கிளைம்ஸுக்கு பதிலாக சின்னதாக அவர் கிளைம் பண்ணுறாரு. ஓகேவா, சின்னதாக டிடெக்ட் பண்ணுறாரு, அதிகமாக அளவில் வந்து அவர் கிளைம் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி மொத்தமாக 4 எக்ஸாம்பிளோட கம்பேரிசன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நியூ ரெஜிமியில் கிராஸ் சேலரி வந்து 15 lakhs per annum இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்களோட டோட்டல் டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா 33,750 rupees வருது. ஸோ இந்த இடத்துல சரி டேக்ஸ் கிடையாது, ஒவ்வொன்றுக்கா இது 12 to 16 lakhs பர்சன்டேஜ்னா 33,750. ஸோ மொத்தமாக அவங்க கால்குலேட்டட் டேக்ஸ் வந்து 93,750 rupees. ஓகேவா. ஸோ இதுக்கு நீங்கள் 4% அப்ளை பண்ணிங்கன்னா 3,750. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 97,500 rupees வருது. ஸோ இதுதான் வந்து கிராஸ் சேலரியோட 15 lakhs per annum நியூ ரெகிமி 25-26. ஸோ இதே ஓல்ட் ரெகிமி பாருங்க. ஸோ இதில் வந்து இதுக்கு வந்து கால்குலேட்டட் டேக்ஸ் வந்து 2,47,500 rupees வருது, கிளைம்ஸே இல்லாமல். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல 4% செஸ் யூஸ் பண்ணும்போது 9,900 rupees வருது. ஸோ இந்த அமௌண்ட்டும் ஆட் பண்ணி பாருங்க, 2,57,400 rupees நீங்கள் கட்டணும். இப்போ பாருங்கள் நியூ ரெகிமிக்கும் ஓல்டு ரெகிமிக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசங்கள் இருக்குன்னு. 97 எங்கே இருக்குது, 2,57,000 இங்கே இருக்குது. இது வித்தவுட் கிளைம்ஸில் நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணோம், கிளைம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கிளைம்ஸில் லெஸ் கிளைமு மோர் கிளைம். லெஸ் கிளைம் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் சேலரி 15 lakhs இருக்கா. ஸோ இல்லை ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து 50,000 போயிடும். நீங்கள் ஹெச்ஆர்ஏ ரிசப்ஷன் வந்து ஒரு எக்ஸம்ஷன் வந்து ஒரு 80,000 வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 2 lakh வைக்கிறார். இந்த பிபிஎஃப் வந்து ஒரு 50,000, இங்கே 60,000. மெடிக்கல் இன்சூரன்ஸ் அதே மாதிரி 20,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்களோட டோட்டல் டிடக்ஷன் பாருங்கள், இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், மொத்தமாக 2 lakh rupees வருது. ஓகேவா. இப்போ அவரோட இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா 15 lakh கூட இந்த 2 lakh மைனஸ் பண்ணிங்கன்னா 13 lakh. ஸோ இந்த 13 lakhக்கு தான் நம்ம டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து இவர் வந்து கிட்டத்தட்ட பாருங்கள் 3,30,000 கிட்ட அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அதனால் ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 11,70,000 பக்கம் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த 11,70,000க்கு இன்கம் கால்குலேட் பண்ணணும், இங்கே 13 lakh கால்குலேட் பண்ணணும். 13 lakh கால்குலேட் பண்ணிங்கன்னா 2,02,500 rupees வருது. இதுக்கு வந்து 4% ஆஃப் செஸ் 8,100. ஸோ அது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 2,10,660 rupees வந்து வருது. இந்த இடத்துல 1,63,500 தான் என்னோட டேக்ஸோட கால்குலேஷன். ஸோ அதுக்கு 4% வந்து 6,540. ஸோ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 1,70,040 rupees. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசம். 1,70,000, 2,10,000. ஜஸ்ட் இந்த நம்ம கிளைம்ஸ் மட்டும் அதிகம் பண்ண நமக்கான இது வந்து கம்மியாகும். நெக்ஸ்ட் வந்து ஒரு 12 lakhs இன்கம் வாங்குறவருக்கு நியூ ரெகிமியில் 25-26 அவர் டேக்ஸ் கட்ட அவசியமே இல்லை. ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல ஓல்டு ரெகிமியாக இருந்ததுன்னா அவருக்கு பாருங்கள் இன்கம் மட்டும் 12 lakhs இருந்ததுன்னா கிராஸ் கிடையாது, வெறும் இன்கம். ஸோ அந்த இடத்துல அவர் டேக்ஸே வந்து 1,72,500 கால்குலேட் டேக்ஸ் வருது. அதுக்கு அவங்க செஸ் வந்து 4% போட்டால் 6,900 rupees. ஸோ அதை ரெண்டு ஆட் பண்ணுங்க, மொத்தமாக 1,79,400 rupees வந்து அவர் கட்டணும். யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசம் இந்த ரெண்டுக்குமே. இதுதான் வித்தியாசங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த சர்சார்ஜ் ரேட் கால்குலேஷன் நான் சொன்னேன்ல. ஸோ அதுக்கு வந்து ஒரு 60 lakhs ஒருத்தருக்கு எடுத்துக்கோங்க. 60 lakhs எடுத்திங்கன்னா ஒரு டேக்ஸ் கால்குலேட் பண்ணுங்க. ஸோ மொத்தமாக கால்குலேட்டட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி பண்ணும்போது 13 lakhs வந்து கிடைக்குது. இந்த 4% ஆஃப் 13 lakhs வந்து செஸ்ஸோட கால்குலேஷன். அது பண்ணும்போது 52,000. ஸோ 10% ஆஃப் 13 lakh போடுங்க. ஸோ அதுதான் நான் சொன்னேன், அது நம்ம கவர்மெண்ட் ஸ்லாப் படியாக 10% வந்து 50 lakhsக்கு மேலே வச்சுருக்காங்க, அப் டு 1 crore நினைக்கிறேன். ஸோ அந்த 10% இது கால்குலேட் பண்ணிங்கன்னா 1,30,000. ஸோ நீங்கள் மொத்தமாக ஃபைனல் டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும், இந்த அமௌண்ட்டும் இந்த அமௌண்ட்டும் இந்த 3 அமௌண்ட்டை ஆட் பண்ணி கால்குலேட் பண்ணும்போது 14,82,000 வந்து அவர் வந்து இந்த சர்சார்ஜ் ரேட்டை அவர் வந்து கட்டணும். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு டேக்ஸ். இதுதான் டேக்ஸுக்கு மேலே டேக்ஸ். இது வந்து வெறும் ஹையர் இன்கம் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்து சூட்டபிள் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த டேக்ஸ் இன்கம்ஸ் அட் டிஃப்ரெண்ட் இன்கம் லெவல்ஸ். ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் 12 lakhs எடுத்துக்கோங்க. நான் சொன்ன கால்குலேஷன் படியே நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் வந்து 80,000 rupees வருது. இது வந்து செஸ் இல்லாமல், செஸ் வந்து 4% இல்லாமல் பார்த்தீங்கன்னா 80,000. ப்ரொப்போஸில் வந்து 60,000 தான் வருது. ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் வந்து 20,000 தான் நீங்கள் லாபம் அப்படின்னு வைக்கிறீங்க. ஆனால் இந்த ரிபேட் இது 60,000 நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 60,000 மைனஸ் 60,000 0 rupees. அப்போ நீங்கள் மொத்தமாக 80,000 ரூபா நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. ஓகேவா. இதுதான் அந்த கரண்ட்டாக இருக்கக்கூடிய நியூ டேக்ஸ் ரெமியூக்கும் அடுத்த வருஷம் வரக்கூடிய நியூ ரெமியூக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம். இது பாருங்கள், நீங்கள் 16 lakhக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து 1,20,000 ரூபா நீங்கள் சேவ் கட்டணும். ஆனால் நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணுறீங்க,
நீங்கள் பாருங்கள் மொத்தமாக. ஸோ 50,000 இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசங்கள். ஸோ இது மூலிமா நம்ம எவ்வளோ பெனிஃபிட் பாருங்கள், 50,000 ரூபாய் பெனிஃபிட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே எவ்வளோ பெனிஃபிட், எவ்வளோ கெட்ட போகிறோம், எவ்வளோ வித்தியாசங்கள். ஸோ இதுதான் இந்த டேக்ஸ் கால்குலேஷன்ஸோட இது. நெக்ஸ்ட் டேக்ஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல் இன்கம்ஸ் ப்ளஸ் சேவிங்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஓல்ட் ரெகிமி இருக்கும். ஸோ நியூ ரெகிமி 2024 ஓடுதும், அடுத்தது வரப்போகிறது 2025 ஓடுதும் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சேவிங்ஸ் ஓவர் 2024 நியூ ரெகிமி இருக்குது. இது வந்து எவ்வளோ சேவிங் வந்து இதில் நம்ம பண்ணலாம், ஏகப்பட்ட விஷயங்கள்ங்க இதில். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் 12 lakhs எடுத்துக்கோங்க. இது செஸ்ஸோடு தான் வருது. இப்போது 1,79,400 rupees வந்து நீங்கள் கட்டணும் ஓல்ட் ரெகிமியாக இருந்ததுன்னா. அதே இது வந்து நீங்கள் 83,200 கட்டணும் நியூ ரெகிமி 2024. அந்த கேல்குலேஷன்ஸ்லாம் உங்களுக்கே தெரியும் எப்படி இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. நியூ ரெகிமி 2025ல் 12 lakhsக்கு நீங்கள் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ யோசிச்சு பாருங்கள் எது பெட்டர் அப்படின்னு. ஒன்று ஓல்டாக இருந்தால் 1,79,400 இப்போ கரண்ட்டாக இருக்குது. 83 நியூவாக இருந்தால் இவ்வளோ ஓல்டாக ரொம்ப நியூ 2025 இருந்தால் ஒன்றுமே இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசமாக இந்த டேக்ஸ் ஸ்லாப்ஸ் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இதுதாங்க அந்த டேக்ஸ் ஸ்லாபை பற்றி இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். இது ஒவ்வொரு அமௌண்ட்டுக்குமே இங்கே இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும், செஸ்னா என்ன, சர்சார்ஜ்னா என்ன, மார்ஜின் ரிலீஃப்னா என்ன, ரிபேட்னா என்ன, எப்படி நியூ டேக்ஸ்க்கும் ஓல்ட் டேக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம், நியூ ரெகிமிலே 24-25 25-26 என்ன வித்தியாசம், ஸோ எவ்வளோ பெனிஃபிட் ஆகுது, என்ன டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும், எப்படி நான் உங்கள் டேக்ஸ் வந்து சேவ் பண்ணணும், மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனி ஒரே ஹெல்ப் மட்டும் தான், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் தான் மறக்காமல் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். இன்னும் நம்ம சேனல் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம டாபிக் கூட நம்ம அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். Now it's time to buy.